கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வர பாயும்னு பழமொழிகளை சொல்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம். இப்படி சொல்கிறதுனால பணம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. பணம் இந்த உலகத்தில் அதிகமாக மதிக்கப்படுது, அதிகமாக வாஞ்சிக்கப்படுது, அதிகமாக சேர்த்து வைக்கப்படுது. பணமே எனக்கு வேணான்னு சொல்லக்கூடிய ஆட்களை பார்க்கறது ரொம்ப கடினம். எதை செய்யவும் பெறவும் இந்த உலகத்தில் பணம் எல்லாருக்கும் தேவையாக இருக்குது. பணம் இருந்தால் இந்த உலகத்தில் நாம் நினச்சதை சாதிக்க முடியுன்றது எல்லாருக்குள்ளேயும் வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு மனோபாவம். தீமையானாலும் நன்மையானாலும் பணத்தினால ஆகும்னு மனுஷங்களாகிய நாம் நினைக்கிறது உண்டு. பணம் மட்டும் இருந்திருந்தா நான் அதை செஞ்சுருப்பேன், இதை செஞ்சுருப்பேன், இன்னைக்கு நான் இப்படி இருந்திருப்பேன், இப்படி இருக்கிறதுக்கு காரணம் பணம் இல்லாதது தான்னு ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் விரக்தியோட சொல்கிறது உண்டு. பணமே வேண்டான்னு வேதம் சொல்லுதா? பணம் சம்பாதிக்கிறத வேதாகமம் பாவம்னு சொல்லுதா? பணம் இல்லாமல் வாழ சொல்லி வேதாகமம் கற்றுக் கொடுக்குதா? இதை அறியாமல் நாம் பணத்தை சம்பாதிக்கிறதையும் நம்மளுடைய விருப்பத்துக்கு கையாளுறதையும் சரியானதாக இருக்காது. அதனால் பணத்தை பற்றி வேதாகமம் என்னதான் நமக்கு போதிக்குதுன்றத நாம் இன்னைக்கு நேரம் எடுத்து சிந்திப்போம். பல ஊர்களுக்கும் போய் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு போதகர் ஒரு ஊரில் தங்கினார். அந்த ஊரில் இருந்த பணக்காரர் ஒருத்தர் போதகரை தன்னுடைய வீட்டுக்கு விருந்து சாப்பிட கூப்பிட்டாரு. இந்த ஊர்லேயே பெரிய பணக்காரர் நான் தான், நினச்சதை சாதிக்கக்கூடிய பலம் என்கிட்ட இருக்குது, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா கேளுங்கன்ட்டு பெருமையோட தன்னை அறிமுகப்படுத்தினாராம். கொஞ்சம் யோசித்த போதகர், ரொம்ப நல்லது, அப்படின்னா எனக்கு ஒரு உதவி செய்யணுமே அப்படின்னு சொல்லி கேட்டாராம். என்ன போதகரே, எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்க, செய்ய காத்திருக்கிறேன்னு அந்த பணக்காரர் சொன்னாராம். தம் பையிலிருந்து ஊசி ஒன்று எடுத்தாரு போதகர். அதை பணக்காரர்கிட்ட நீட்டினார். இந்த பழைய ஊசியை வச்சு நான் என்ன செய்யணும் போதகரேன்னு கேட்டாராம். இதை பத்திரமா வச்சுக்கோங்க, நம்ம 2 பேரும் பரலோகத்தில் சந்திக்கும்போது திருப்பி கொடுத்தா போதும்னு போதகர் சொன்னாராம். இறந்த பிறகு இந்த ஊசியை எப்படி கொண்டு வர முடியும்னு கேட்டாராம் பணக்காரர். அவரை பார்த்து சிரித்த போதகர், இந்த உலகம் விட்டு போனால் சின்ன ஊசியை கூட கொண்டு போக முடியாதுன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க, ஆனால் நினச்சதை சாதிக்கக்கூடிய வலிமை இருக்கிறதா தற்பெருமை பேசுகிறீங்களே. நாம் மறிச்சதுக்கு அப்புறம் நாம் சேர்த்து வச்ச எதுவும் நம்மளோட வராது. அதனால் செல்வத்தால் யாரும் கர்வப்பட தேவையில்லை, அதை இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுங்க, அதுதான் உண்மையான மகிழ்ச்சியை தரும்னு அறிவுரை சொன்னாராம். பணக்காரரும் அவருடைய உபதேசத்தை ஏற்று மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாராம். ஆம் பிரியமானவர்களே, பணம் தேவைதான், ஆனால் பணம் நம்மளுடைய பலம் கிடையாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. பணம் இருந்தால் என்னால் எல்லாம் செய்ய முடியுன்ற எண்ணம் தேவனுக்கு எதிராக நம்மளை நிறுத்தும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அளவு அதிகமான பணம், படிப்பு, பலம் நம்மளை பெருமைக்கு கொண்டு போய் நிறுத்திடும். பண ஆசை ஒரு அளவில் நிற்கக்கூடிய காரியம் இல்லை, எவ்வளவு வந்தாலும் போதாதுன்றது தான் நிஜமான உண்மை. பணத்தோடைய அளவு தான் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தீர்மானிக்கும்னா இந்த உலகத்தில் பணக்காரர்கள் தான் அதிக சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும். ஆனால் பணக்காரர் யாரும் நிஜமான சந்தோஷத்தோட வாழ்றதில்ல, அவங்களுக்கு சமாதானம் இருக்கிறதில்ல. பணம் எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே அதிகப்படியான பயம், பெருமை, திமிர், ஆணவம், அடுத்தவங்கள மதிக்காத எண்ணம், தான் அப்படின்ற அகந்தை, கீழ்ப்படியாமல் அடுத்தவங்களோட இணைய முடியாத நிலன்னு எல்லா பாவமும் இருக்கும். முக்கியமாக நிம்மதி இருக்கிறதில்ல, சமாதானமும் இருக்கிறதில்ல. பணத்தை நம்பி வாழ்க்கையில் பயணம் செய்கிறது மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குறதுக்கு சமம். அப்படி நம்பி இறங்குறவங்க யாரும் மீண்டதா வரலாறு இல்லை. பணம் பாதாளத்துக்கு வாசலாக இருக்குமே ஒழிய பரலோகத்துக்கு வழியாக இருக்காதுன்றத வேதம் நமக்கு தெளிவாக போதிக்குது. ஐஸ்வர்யவான் இந்த உலகத்தில் பொக்கிஷங்களை சேர்க்கலாம், ஆனால் அது உதவுறதில்லை. அதை கொண்டு சாதிக்கலான்னு நினைக்கிறவங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதிச்சதை நினைவில் கொள்வோம். எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக்கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே,
உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான்னு ஏசு கிறிஸ்து கூறுவதா லூக்கா 12:16 21 வரையுள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். பணத்தினால பெருமை உள்ளவங்களாகிறதுக்கு பதில் ஏழையா தேவனுடைய அன்பை சம்பாதிக்கவே விரும்புகிறவங்களா இருக்கணும். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி இருக்கிறது தாழ்மையை கொண்டு வரும். கர்த்தரையே சார்ந்து கொள்வோம். பணத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருப்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.